நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை தான் ஜாஸ்தி பண்ண முடியும் அந்த 1500 கேலரி வரத்துக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்ட் ஹெல்த்தியும் கிடையாது. 1-2 மாதம் பண்ணலாமே வழிய ஆயுஸ் முழுந்து அது பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அடை மாவு இல்லை பெசரட் மாவை இதை நல்லா புளிக்க வச்சுட்டு ஓவர் நைட் இதில் இட்லி பண்ணி சாப்பிட்டோன்னா சூடாக சாப்பிட்டா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இதை சாப்பிட்லாம். புரத சத்து உள்ள உணவு வெஜிடேரியன் டயட்டில் மெயினாக பருப்பு வகைகள் தான். ஸோ பருப்பு வகைகளில் நம்ம சிறுபருப்பு, கடலைப்பருப்பு எது எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த அளவு அதில் புரத சத்து இருக்கோ அந்த அளவு கிட்டத்தட்ட மாவு சத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு 100லேருந்து 120 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்குள்ளே சாப்பிடணும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே 120 கிராமை 50 கிராம் 30 கிராம்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட் அண்ட் வெஜிடேரியன் இது எப்படி சாப்பிடணும் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட்னுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இது ரொம்ப நாள்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது, நல்லதும் கிடையாது. ஏன்னா நம்ம உணவில் 3 வித மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் இருக்குது: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். கார்போஹைட்ரேட்னா மாவு சத்து உள்ள உணவு, புரோட்டீன்னா புரத சத்து உள்ள உணவு, ஃபேட்னா கொழுப்பு சத்து உள்ள உணவு. ஸோ நம்ம ஒன்றை குறைச்சா இன்னொன்று ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75% நம்ம மாவு சத்து உள்ள உணவு தான் சாப்பிட்றோம். வேறஸ் லோ கார்போஹைட்ரேட் டயட்னா இதை 30% இல்லை அதுக்கும் குறைவாக கொண்டு வரத்துக்கு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு 1500 கேலரி டயட்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30% தான் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்னா உங்களுக்கு 450 கேலரி தான் வரும். இந்த 450 கேலரி நீங்கள் 4 கிராம், 1 கிராம் கார்போஹைட்ரேட் 4 கேலரி. ஸோ உங்களுக்கு 100லேருந்து 120 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்குள்ளே சாப்பிடணும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே 120 கிராமை 50 கிராம் 30 கிராம்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட். இது சஸ்டெயினபிள் கிடையாது. ஏன்னா இவ்வளோ கம்மியாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை தான் ஜாஸ்தி பண்ண முடியும் அந்த 1500 கேலரி வரத்துக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்ட் ஹெல்த்தியும் கிடையாது. 1-2 மாதம் பண்ணலாமே வழிய ஆயுஸ் முழுந்து அது பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. இப்போ வெஜிடேரியன் டயட்டில் லோ கார்போஹைட்ரேட் டயட்டை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். இப்போது காலை உணவில் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி சாப்பிடுவோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா அடை மாவு இல்லை பெசரட் மாவை இதை நல்லா புளிக்க வச்சுட்டு ஓவர் நைட் இதில் இட்லி பண்ணி சாப்பிட்டோன்னா சூடாக சாப்பிட்டா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இதை சாப்பிட்லாம். ஸோ நம்ம எப்படி அடை மாவு பண்ணுவோம்? 3-4 வித பருப்பு எடுத்துட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். 50% ரைஸ் வேண்டாம், ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போ நீங்கள் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பயத்தம் பருப்பு இது இப்போ எடுக்கிறீங்கன்னா ஒன்று ஒரு கப்பு தான், ரைஸும் 1 கப், அந்த மாதிரி பண்ணுங்க. பெசரட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பச்சை பயிறு கூட எடுத்துக்கலாம், இல்லை சிறு பருப்பு. இதை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெறும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி தான். ஸோ இந்த அளவு பண்ணால் இது கொஞ்சம் பெட்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரத சத்து உள்ள உணவு வெஜிடேரியன் டயட்டில் மெயினாக பருப்பு வகைகள் தான். ஸோ பருப்பு வகைகளில் நம்ம சிறு பருப்பு, கடலைப்பருப்பு எது எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த அளவு அதில் புரத சத்து இருக்கோ அந்த அளவு கிட்டத்தட்ட மாவு சத்து இருக்கு. ஸோ இது நம்ம 8 கிராம் நம்ம புரத சத்து எடுக்க போகிறோம், இல்லை 6 கிராம் இந்த மாதிரி இட்லியில் எடுக்க போகிறோம்னா அதில் 6 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும். பட் அதனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த பருப்பு வகைகள் 2 விதமும் 2 விதம் இந்த பச்சை பயிறு
இல்லை சன்னா இதை கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சிறு பருப்பு அண்ட் துவரம் பருப்பு இதை போட்டுக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ரோட்டீனும் ஜாஸ்தி ஆகும். அண்ட் அதுலேயே இட்லி மாதிரி சாப்பிட்டோன்னா கொழுப்பு சத்தும் ஜாஸ்தி ஆகாது, மாவு சத்தும் ஜாஸ்தி ஆகாது. ஸோ இது 2-3 தடவை சாப்பிடலாம். ப்ளஸ் அடை, பெசரட் சாப்பிடலாம். ப்ளஸ் இந்த கடலை மாவில் பண்ணுற தோசை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறையாவே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு, நைட் உணவு. மதிய உணவு, நைட் உணவில் மிக்சட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதில் மாவு சத்து தான் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸை கம்மி பண்ணி 1/2 to 3/4 கப் ரைஸ், இதுவுமே நம்ம சிறுதானியமாக எடுத்தா, இப்போ தெனை இல்லை கம்பு இந்த மாதிரி எடுத்தோம்னா அதில் நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது. அதனால சிறிய அளவு எடுத்தாலே வயிறு ரொம்பிடும். இல்லைன்னா சேப்பரிசி, கருப்பரிசி அந்த மாதிரி எடுத்தோம்னா இது 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வேக வச்சதே நம்மளுக்கு போகும். இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி உங்களுக்கு பருப்பு வகைகள். பருப்பு எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம், இல்லை மஷ்ரூம் எடுக்கலாம், இல்லை சோயாபீன் எடுக்கலாம். இந்த 4 விதம் எடுக்கலாம் லஞ்சில். ஸோ பன்னீர்னா வீட்டிலே டோன் மில்கில் பண்ணி அதை வெறும்னா உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டு சாட்டே பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது ஓகே. ஏன் டோன் மில்க்னா கொழுப்பு சத்தும் ஏறாது. இல்லைன்னா பால்லையே எந்த அளவு உங்களுக்கு புரத சத்து இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு கொழுப்பு சத்து இருக்குது. பட் நீங்கள் ஹை ஃபேட் மில்க் யூஸ் பண்ணால் அதில் 8 கிராம் உங்களுக்கு 100 ml உங்களுக்கு கொழுப்பு சத்து வரும். ஆனால் புரத சத்து 3.2 கிராம்ஸ் தான் வரும். அதனால தான் டோன் மில்கில் வீட்டிலே நம்ம பன்னீர் பண்ணிட்டோம்னா இது நல்லா வரும். பன்னீர் எப்படி பண்ணோம்? நல்லா பாலை கொதிக்க விட்டுட்டு, கொதிக்கிற பாலில் எலுமிச்சம்பழ ஜூஸ் இல்லை புளிக்கிற தயிர் இதை போட்டால் அதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பால் பிரிஞ்சிடும். அதை வடிகட்டினா பன்னீர் கீழே வாட்டர், அதை நீங்கள் திருப்பி மோர் எதுலையா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பன்னீர் வீட்டிலேயே டோன் மில்கில் பண்ணி, இல்லை மஷ்ரூம், இல்லை இந்த மாதிரி சோயாபீன் இந்த மீல் மேக்கர் மாதிரி இதில் சப்ஜி பண்ணிக்கலாம், இல்லை அதையே சாட்டே பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பருப்பு வகைகள் இந்த மாதிரி சன்னா, ராஜ்மா கூட பண்ணலாம், துவரம் பருப்பு, சிறுபருப்பு எது வேணால், சாம்பார் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிளில் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் இருக்கிறது உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. இதை ஒரு மிக்சட் வெஜிடபிளில் வேணால் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, மிக்சட் வெஜிடபிளில் கூட எப்பாவது கொஞ்சம் போட்டுண்டா ஓகே. பட் நார்மலாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் க்ரீன் கலரில் கீரை வகைகள், பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அப்புறம் நூல்கோல், சவ், அப்புறம் எல்லா வித க்ரீன் கலர்ட் இந்த தண்ணி காய்கறிகள், பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய் எல்லாமே சாப்பிடலாம். இதை தவிர ஆரஞ்சு, கேரட்டு, கேப்சிகம், நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் ரெட் டொமேட்டோ, பீட்ரூட், கொஞ்சம் பீட்ரூட் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்னால கொஞ்சம், ப்ளஸ் டொமேட்டோ இல்லை கேப்சிகம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் ஏறாது வெஜிடபிள்னால. ஸோ வெஜிடபிள் 2 கப், 1 கப் சாலடும் 1 கப் பொரியலாக இந்த மாதிரி க்ரீன், ஆரஞ்சு, ரெட் கலர் பொரியலாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாயிடும். ஸோ ஈஸியாக இந்த 80 to 100 கிராம்ஸ்குள்ளே நம்ம டயட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியலாம். மேக்ஸிமம் 100 to 120 கிராம்ஸ். இது 30% தான். இதுவே நம்ம 70% இதுக்கு டபுள் மடங்கு ஆயிடும். அதுதான் வேண்டாம். நம்ம சிறிய அளவு லோ கார்போஹைட்ரேட் டயட்ல வெஜிடேரியன்ல மெயின்டைனே பண்ண முடியாது அப்படின்னு பேசுறாங்க. கிடையவே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். அண்ட் அரிசி கூட கருப்பு கவுனி, சேப்பு அரிசி, இல்லை பாஸ்மதியில் கூட ப்ரௌன் ரைஸ் கிடைக்குது, இல்லை கேரளா மட்டை ரைஸு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நார் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, ரைஸ் குவான்டிட்டியும் குறையும். ரைஸ் குவான்டிட்டி குறைஞ்சிட்டா கார்போஹைட்ரேட் அந்த உணவில் குறைஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி லோ கார்போஹைட்ரேட் டயட் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்மளோட வெஜிடேரியன் டயட்டில். ஸோ இந்த வீடியோவில்
நம்ம லோ கார்போஹைட்ரேட் வெஜிடேரியன் டயட்ல எப்படி சாப்பிடணும்னு பேசினோம். இன்னொரு டயட்ல மீண்டும் சந்திக்கலாம்.